வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது 12ஆம் வகுப்பு கணக்கு பதிவியலில் 4வது கணக்கு 5வது பாடத்தில் உள்ள 4ஆம் கணக்கை பார்க்கலாம். சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் மறுமதிப்பீடு செய்தல். ஹரி, மாதவன் மற்றும் கேசவன் ஆகிய கூட்டாளிகள் லாப நட்டங்களை 5:3:2 என்ற விகிதத்தில் பகிர்ந்து வருகின்றனர். 2017 ஏப்ரல் 1 அன்று வான்மதி புதிய கூட்டாளியாக சேர்த்த பின் அவர்களின் லாப விகிதம் 4:3:2:1 என முடிவு செய்யப்பட்டது. பின்வரும் சரி கட்டுதல்கள் செய்யப்பட வேண்டும். ஃபஸ்ட்டு உள்ள பாயிண்ட்டை பாருங்கள். வளாகத்தின் மதிப்பு ரூபாய் 60,000 அதிகரிக்கப்பட்டது. அப்போது 60,000 ரூபாய் கூடியிருக்குது. சரக்கிருப்பு மீது ரூபாய் 5,000, அறைகளின் மீது ரூபாய் 2,000, இயந்திரம் மீது ரூபாய் 2,500 தேய்மானம் நீக்கப்பட வேண்டும். அப்போ இந்த சொத்துக்கள் மீது தேய்மானம் கழிக்க வேண்டும். கொடுபட வேண்டிய பொறுப்பு ரூபாய் 500 உருவாக்கப்பட வேண்டும். பொறுப்புகளுடைய மதிப்பு உருவாக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இதுகளுக்கு இந்த பாயிண்ட்ஸ்க்கு எப்படி குறிப்பேட்டு பதிவுகள் தந்து மறுமதிப்பீட்டு கணக்கினை தயார் செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உள்ளதுக்கு பாருங்கள். வளாகத்தின் மதிப்பு ரூபாய் 60,000 அதிகரிக்கப்பட்டது. எப்பொழுதுமே நம்ம மறுமதிப்பீடு கணக்கு தயாரிக்கும் பொழுது சொத்துக்களினுடைய மதிப்பு அதிகரித்தால் அதை மறுமதிப்பீட்டு கணக்கில் வரவு செய்யணும். பாருங்கள், மறுமதிப்பீடு கணக்கு பற்று வரவு எழுதிட்டு சொத்துக்களின் மதிப்பு அதிகமாகும் பொழுது அதை நாம் மறுமதிப்பீட்டு கணக்கில் வரவு வைக்கணும். இப்போது சொத்துக்களின் மதிப்பு அதிகரித்து எழுதியாச்சு. அடுத்த பாயிண்ட்டு, சரக்கு இருப்பு மீது ரூபாய் 5,000, அறைகளின் மீது 2,000, இயந்திரம் மீது 2,500 ரூபாய் தேய்மானம் நீக்கப்பட வேண்டும். இதில் சொத்துக்களினுடைய மதிப்பு குறைஞ்சிருக்கு. அப்போ சொத்துக்களின் மதிப்பு குறைந்ததை நம்ம என்ன பண்ணணும், மறுமதிப்பீட்டு கணக்கில் பற்று பக்கம் அந்த சொத்துக்களின் மதிப்பு எழுதணும். பொறுப்புகளோட மதிப்பு கூடி இருக்கிறதையும் பற்று பக்கம் எழுதணும். இப்போ நம்ம இருப்பை பார்க்கும் பொழுது பற்று பக்க இருப்பை விட வரவு பக்க இருப்பு அதிகமாக இருக்குது. அப்போது நம்மளுக்கு கிடைத்திருக்கக்கூடிய விடையானது மறுமதிப்பீடு லாபம். இந்த லாபத்தை பழைய கூட்டாளிகள் 3 பேர் வராங்க. இந்த 3 கூட்டாளிகளுக்கும் 5:3:2 அப்படிங்கிற விகிதத்தில் நம்ம பிரித்து கொடுக்கணும். இந்த 50,000த்தில் 5:3:2 அப்படிங்கிற அடிப்படையில் பிரிக்கும் பொழுது முதல் கூட்டாளிக்கு 25,000, இரண்டாவது கூட்டாளிக்கு 15,000, மூன்றாவது கூட்டாளிக்கு 10,000 ரூபாய் வருது. இப்போ இதை வச்சு நம்ம குறிப்பேட்டு பதிவு எழுதணும். மறுமதிப்பீடு எழுதியிருக்கிறோம் இல்லையா? இப்போ குறிப்பேடு பாருங்கள். ஃபஸ்ட்டு உள்ளது சொத்துக்களின் மதிப்பு அதிகரித்ததை தான் நம்ம குறிப்பேட்டில் எழுதணும். அப்போது சொத்தின் மதிப்பு கூடியிருக்கும் பொழுது அது மறுமதிப்பீடில் நம்ம வரவு செஞ்சுருக்கிறோம். அப்போது வளாக கணக்கு பற்று, மறுமதிப்பீட்டு கணக்கு வரவுன்னு எழுதணும். பாருங்கள், வளாக கணக்கு பற்று, மறுமதிப்பீட்டு கணக்கு வரவு. வளாக மதிப்பு அதிகரிக்கப்பட்டது எழுதியாச்சு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு உள்ளது சொத்துக்கள் மதிப்பு கூடியிருக்கு. இப்போ சொத்துக்கள் மதிப்பு குறைஞ்சதை நம்ம எழுதணும். கவனிங்க, சொத்துக்களின் மதிப்பு குறைந்தது சரக்கிருப்பு, அறைகளின் இயந்திரம். அதுக்கப்புறம் கொடுபட வேண்டிய பொறுப்போட மதிப்பு அதிகமானதுக்கு எழுதியிருக்கிறோம். பாருங்கள், மறுமதிப்பீட்டு கணக்கு பற்று, சொத்துக்களின் மதிப்பு குறைந்த சொத்துக்களின் மதிப்பை நம்ம வரவு வச்சுருக்கிறோம். அதோடு சேர்த்து கொடுபட வேண்டிய பொறுப்பு கணக்கு. இதுக்கு தனி பதிவாகவும் நம்ம எழுதலாம். அது எப்படி எழுதணும் அப்படிங்கும்போது மறுமதிப்பீட்டு கணக்கு பற்று, குறிப்பிட்ட பொறுப்பு கணக்கு, அதுதான் அந்த கொடுபட வேண்டிய பொறுப்பு கணக்கை வரவு வச்சுருக்கிறோம். இதில் எல்லாம் சேர்த்து ஒரே பதிவாக நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். சொத்துக்களோடு சேர்த்து இதில் பொறுப்புகள் பாருங்கள். சொத்துக்களோடு சேர்த்து இதில் பொறுப்புகளின் மதிப்பு குறைக்கப்பட்டது. சொத்துக்கள் பொறுப்புகள் மதிப்பு குறைக்கப்பட்டது. இப்போ சொத்துக்கள் மதிப்பு எழுதிட்டோம், பொறுப்புகளுக்கு மறுமதிப்பீடு எழுதிட்டோம். அடுத்த பதிவு பாருங்கள், மறுமதிப்பீடு லாபம். அந்த லாபத்தை நம்ம இந்த கூட்டாளிகளுக்கு பிரித்து கொடுக்குறோம் இல்லையா? இதுக்கும் குறிப்பேட்டு பதிவு எழுதணும். கவனிங்க, நம்மளுக்கு வந்திருக்கிற விடையானது மறுமதிப்பீடில் பற்று பக்கம் வந்திருக்கு. அப்போது மறுமதிப்பீடை பற்று செய்யணும், அந்த கூட்டாளிகள் கணக்கை வரவு செய்யணும். இதுவே மறுமதிப்பீடு வரவு பக்கம் நம்மளுக்கு விடை கிடைச்சிருந்தா அது மறுமதிப்பீடு நட்டமாக எடுத்துக்கிடணும். அப்போது அந்த கூட்டாளிகளின் பெயர் கணக்குகள், கூட்டாளிகளுடைய கணக்குகளை முதல் கணக்கை பற்று வைக்கணும், மறுமதிப்பீட்டு கணக்கை வரவு வைக்கணும். கவனிங்க, மறுமதிப்பீட்டு லாப கணக்குக்கு பற்று. ஹரி முதல் கணக்கு 25,000 வரவு, மாதவன் முதல் கணக்கு வரவு 15,000, கேசவன் முதல் கணக்கு ரூபாய் 10,000 வரவு. மறுமதிப்பீடு லாபம் கூட்டாளிகளின் முதல் கணக்குக்கு மாற்றப்பட்டது. உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் தெரியப்படுத்துங்க. நீங்கள் கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ.